நீங்கள் பார்த்துருக்கிறது ஜெயப்ஸும் நான் உங்கள் ஜெய்ஷ்மா. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரியே பேசிக்ஸ்லேருந்து ப்ராப்பராக கர்நாடக சங்கீதம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்குண்டான ஃபஸ்ட்டு வீடியோ தாங்க இது என்னோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம கர்நாடக சங்கீதத்தில். ஓகேங்களா? சரி, நீங்கள் என்கிட்ட செப்பரேட்டாக கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, கர்நாடக சங்கீதம் கிளாஸ் கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்தஸ்வரங்கள் மியூசிக்கல்ஸ் இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே கம்ஃபர்டபுள் டைமில் ஆன்லைன் கிளாஸ் மூலியமா நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட்ஸும் வாங்கிக்க முடியும். எதுக்கு நீங்கள் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, அது சர்டிஃபிகேட் கோர்ஸோட பண்ணணும்னு ஆசைப்பட்டு எதுக்கு இன்னும் கால் பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரமாக கால் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடக சங்கீதத்துல ஒரு பழமொழி இருக்குங்க, ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்ருதி மாதா லயம் பிதா. அதாவது கர்நாடக சங்கீதத்துல மட்டும் இல்ல, இசைனாலே ஸ்ருதி தாளம் ரெண்டுமே ரொம்பவே மெயின். ஓகேங்களா? ஸ்ருதியும் தாளமும் இல்லாம நம்மளால ஒரு பாடல் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது, அது தப்பாயிடும். அது எந்த இசையாக இருந்தாலும் சரி, கர்நாடக இசை மட்டும் கிடையாது, அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் தாளமும் ஸ்ருதியும் ரொம்பவே மெயின். அதனால தான் ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படின்னு சொல்லுவோம். லயம்னா தாளம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு விஷயம் இருக்குங்க, மேல் ஃபீமேல். இந்த கர்நாடக சங்கீதத்தில் ரெண்டு விஷயம், அதாவது மேல் ஒரு ஸ்ருதியிலையும் ஃபீமேல் ஒரு ஸ்ருதியிலையும் தான் கர்நாடக சங்கீதம் கற்றுப்பாங்க. அதாவது ஃபீமேல் ஜி, ஜி ஷார்ப் ஏ, இந்த 3 ஸ்ருதியில் கற்றுப்பாங்க. மேல் அப்படின்னா சி, சி ஷார்ப் டி, இந்த ஸ்ருதியில் வந்து கர்நாடக சங்கீதம் கற்றுப்பாங்க. இப்போ நான் வந்து ஃபீமேல் ஸ்ருதியில் இருக்கிறேன். நான் வச்சுருக்கிற ஸ்ருதி இப்போ பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப். ஸ்ருதி உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஸ்ருதி பாக்ஸ், எலக்ட்ரிக் ஸ்ருதி பாக்ஸ். இதில் நான் வச்சிருக்கிற ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப், அதாவது தமிழில் சொல்லணும்னா அஞ்சரை கட்டை. அந்த ஸ்ருதியில் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கோம். இந்த ஸ்ருதியில் தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செப்பரேட்டான கிளாஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ருதியில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் போகும். ஓகேங்களா? ஓகே, கர்நாடக சங்கீதத்தில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசன் என்ன அப்படின்னா சரளி வரிசைகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 14 எக்ஸசைஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம இசையில் புரந்தரதாசர் அப்படிங்கிறவர் தான் சங்கீத பிதாமகர், ஒரு பெரிய ஒரு இசை மேதை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இவருடைய வரலாறு வந்து நம்ம போட்டிருக்கோம், தயவு செஞ்சு நம்ம சேனலில் போய் வாழ்க்கை வரலாறு பார்த்துருங்க. ஓகேவா? இவர் தான் நம்ம சங்கீத பிதாமகர். ஏன் இவரை நம்ம சங்கீத பிதாமகர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ கற்றுக்கக்கூடிய இந்த அபியாச கான பாடம், அதாவது பயிற்சி கால பாடங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கர்நாடக சங்கீதத்தில் பயிற்சி கால பாடங்கள் கொடுத்தவர் நம்ம புரந்தரதாசர். அதனால தான் நம்ம இவரை சங்கீத பிதாமகர் அப்படின்னு சொல்கிறோம், ஆதி குரு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லெசன் சரளி வரிசை அப்படிங்கிற இந்த லெசன் மாயா மாலோகவுளை ராகம் ஆதி தாளம், இந்த தாளத்திலையும் இந்த ராகத்திலையும் அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்ப்போம். எப்போவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, எங்கே போய் பாடும்போதும் சரி, நம்ம ஸ்ருதி சொல்லி தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் வச்சிருக்கிற ஸ்ருதி என்னன்னு சொன்னேன் இல்லையா, அஞ்சரை கட்டை, அதாவது ஜி ஷார்ப்பில் வச்சிருக்கேன். இது வந்து ஃபீமேல் ஸ்ருதி, நான் பாடக்கூடிய ஸ்ருதி, அதனால ஜி ஷார்ப்பில் வச்சிருக்கேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ருதி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ருதி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சா பா சா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்ருதி சொல்லுவோம். ஸ்ருதி சொல்லி தான் அடுத்தது நமக்கு எக்ஸசைஸ்குள்ளே நம்ம போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்ருதி எப்படி சேர்க்கணும்னு பாருங்க. இதில் இருக்கிற இந்த ஒரு சத்தம் இருக்கு இல்லையா, இந்த சத்தத்தை ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி கேளுங்க. கேட்கும் இல்லையா உங்களுக்கு? இந்த சத்தத்தை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி கேளுங்க. இந்த சத்தத்தோட நம்ம பாடக்கூடிய ஒவ்வொரு ஸ்வரங்களும், நம்ம வாயிலிருந்து ஒலிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்வரங்களும் இந்த சத்தத்தோட சேரணும். அதாவது நம்ம குரல் இந்த சத்தத்தோட சேரணும். ஓகேங்களா? அவ்வளோதான், இதுதான் ஸ்ருதி சேருது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து சா பா சா ஃபர்ஸ்ட் ஸ்ருதி சொல்ல போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் நல்லா கவனிங்க. நம்ம எந்த அளவுக்கு பேசிக்ஸை எந்த அளவுக்கு மெதுவாக எவ்வளவு மெதுவாக எவ்வளவு ஆழமாக நம்ம நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சாதகம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஸ்ருதி சொல்லுவோம். என் கூட சேர்ந்து நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுங்கள். சா இந்த சா நம்ம சொல்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து ரகசியமாக பேசணும்னா நம்ம ஒரு சத்தத்தில் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய ஒரு சவுண்டுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? சா பா. இது ஒரு ஹால் மாதிரி, நம்ம பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு ஹாலில் ஒரு 10 பேர் இருக்க ஹாலில் எப்படி பேசுவோம், ஒரு மிடில் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் இது மிடில் இருக்குது. ஓகேங்களா? பா. இனி மேல் சா. ஓகேங்களா? சா. தூரத்தில் இருக்கிறவங்கள நம்ம கத்தி கூப்பிடுறதான்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இது 3ஐயும் சேர்த்து சொல்ல போகிறோம். சா பா
எப்போவுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உட்காரும் போதும் சரி, நம்ம வந்து ஒரு இடத்துல பாட போனாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ருதி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன, நம்மளுடைய சரளி வரிசை பாடத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம பாட போகிறோம். இப்போ நான் சொல்கிற எழுத்துக்களை பாருங்கள். ஸ்வரம், இதை தான் நம்ம ஸ்வரம்னு சொல்கிறோம். சப்த ஸ்வரங்கள். ஓகேங்களா? சா, ரி, கா, மா, ப, த, நி, சா. ஓகேங்களா? சரி கம பதனிசா. அப்படியே ரிட்டன் வரும் சாணி தாப்ப மகரிசா. இதை வந்து நம்ம கர்நாடக சங்கீதத்தில் ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆரோகணம்னா ஏறு வரிசை. நம்ம குரல்ல இந்த சரிகம பதனிசாங்கிறது ஏறு வரிசையில நம்ம பாடணும். நம்ம குரல்ல அதே இறங்கு வரிசையில பாடுறது அவரோகணம். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிகம பதனிசான்னு சொல்லும் போது கீழே இருந்து மேலே போகுது இல்லையா, இது வந்து ஆரோகணம். அதே சாலிதாப்ப மகரிசான்னு சொல்லும் போது மேல இருந்து கீழே வருது இல்லையா, இது அவரோகணம். ஏறு வரிசை இறங்கு வரிசை. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அசெண்டிங் டிசெண்டிங். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பாட போறோம். இதுல 3 காலம் இருக்கு. அதாவது 3 ஸ்பீட். முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட். இதை எப்படி பாடணுங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் என் கூட சேர்ந்து பாடுங்க ஸ்ருதியில, அதுக்கப்புறம் தாளம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பாடுறோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் தாளத்தில் பார்ப்போம். இப்போ என் கூட சேர்ந்து பாடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ருதி பார்க்கணும். ஒரு ஹம் பண்ணுங்க. உங்களுக்கு அப்போ அந்த ஸ்ருதி எங்க இருக்குங்கிறது தெரியும். ஓகேவா? சரளி வரிசையில் உள்ள முதல் பாடம். ஓகேங்களா? இதை தாளத்தில் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஆதி தாளம்னா என்ன, எப்படி போடணும்? ஓகேவா? தட்டி விரல் எண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 4. ஓகேங்களா? தட்டி விரல் எண்ணும். இது லகு. தட்டி விரல் எண்ணுவது லகு. ஓகேவா? இது 4 டைம்ஸ். 1 2 3 4. தட்டி திருப்புவது, அதாவது திருதம். பாருங்க, 1 2, அதாவது இந்த தட்டி திருப்பது பேர் திருதம். 1 2 3 4. அப்போ 4 பீட்டுக்கு நம்ம தட்டி விரல் எண்ணணும், தட்டி திருப்பணும் 4 பீட்டுக்கு. ஓகேங்களா? மொத்தம் ஆதித்தாளம், இதுதான் ஆதித்தாளம். 1 2 3 4 1 2 3 4. இது ஆதித்தாளம். ஓகேவா? இந்த ஆதித்தாளம் மொத்தம் 8 அக்ஷரம். அக்ஷரம் மீன்ஸ் எண்ணிக்கை. மொத்தம் 8 டைம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். 1 2 3 4 5 6 7 8. இதுதான் ஆதித்தாளம். மொத்தம் 8 கவுண்ட் இருக்கு. அதுதான் அக்ஷரம். ஓகேங்களா? ஒரு தாளம் முடியறது, அதாவது இது ஒரு தாளம். இந்த ஒரு தாளம் முடியறது பாத்தீங்கன்னா ஆவர்த்தனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச இந்த எக்ஸசைஸை எப்படி தாளத்துல ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் பாடுறதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ச ச ஜி க மா ப த நி சா சா நி த ப மா க ரி சா. ஃபர்ஸ்ட் ஸ்பீட்னா 8 எழுத்து இருக்கு இல்லையா? இப்போ சப்தஸ்வரங்கள்னா 7. சரி கம பத நீ. ஆனா நம்ம சரி கம பத நீ சா மேல் சஜ்ஜமம் சேர்த்து நம்ம சொல்றோம். அப்போ 8 எழுத்து இருக்கு இல்லையா ஒரு லைன்ல? அப்ப அந்த 8 எழுத்த ஒரு இது தாளம் 8 அக்ஷரம். அந்த 8 எழுத்த இந்த 8 கவுண்ட்ல அப்படியே அப்ளை பண்றோம். ஒரு தட்டுக்கு ஒரு எழுத்து. ஓகேவா? ச ஜி க மா ப த நீ சா சா நீ த ப மா க ரி சா. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஸ்பீட் எப்படி பாடுறோம் அப்படின்னா, ஒரு தட்டுக்கு 2 எழுத்து சொல்லி பாடினா அது செகண்ட் ஸ்பீட். பாருங்க, சரி. ஓகேவா? ஒரு தட்டுல 2 எழுத்து வந்துடும். சரி க மா ப த நீ சா சா நீ த ப மா க ரி சா. ஓகே,
ஓகேங்களா? ஒரு தட்டுல 2 ஸ்வரம் சொல்லி பாடணும். ஓகேவா? இதே தேர்ட் ஸ்பீட் இந்த 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 4 எழுத்து வரும். தேர்ட் ஸ்பீட்ல அப்படியே 4 எழுத்து, ஒரு தட்டுல 4 எழுத்து சொல்லணும். அதாவது ச ரே க ம ப த நி சா சா நி த ப ம க ரே ச ச ரே க ம ப த நி சா சா நி த ப ம க ரே சா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், 3 ஸ்பீட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பாடி காமிக்கிறேன். ச ச ரே க ம ப த நி சா சா நி த ப ம க ரே ச ச ரே க ம ப த நி சா சா நி த ப ம க ரே ச ச ரே க ம ப த நி சா சா நி த ப ம க ரே ச ச ரே க ம ப த நி சா சா நி த ப ம க ரே ச. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, என்ன கற்றுருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். பாடம் 1 சரளி வரிசைகள். இந்த சரளி வரிசைகள் அப்படிங்கிற இந்த பயிற்சிக்கால பாடம் மாயாமாளவு கவளை ராகம் ஆதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. ஆதி தாளம் அப்படிங்கிறது 8 எண்ணிக்கை கொண்ட தாளம், அதாவது 8 அக்ஷரம். எப்படி போடுவோம்? தட்டி விரல் எண்ணுவது லகு, தட்டி திருப்புவது திருதம். அதாவது 1 2 3 4 லகு, 1 2 3 4 திருதம் திருதம். ஓகேவா? ஒரு லகு 2 திருதம். இதுதான் ஆதி தாளம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட். எப்படி இந்த சரளி வரிசையில் உள்ள எக்ஸசைஸை இப்படி தான் நம்ம கடைசி வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பாட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட். இது எப்படி நம்ம ஒரு எக்ஸசைஸில் அப்ளை பண்ணி பாடுறதுங்கிறத இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ நம்ம இதில் என்னென்ன விஷயம் இருக்குது, இது எப்படி பாட போகிறோங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேசி நம்ம கிளாஸ் பார்த்தோம். கொஞ்சம் பேச வேண்டியது இருந்தது, ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைசஸ் நம்ம அப்படியே லைனாக போயிடுவோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களால மட்டும்தான் அடுத்தடுத்த கிளாஸ், அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களால மட்டும்தான் அடுத்தடுத்த கிளாஸை வந்து தெளிவாக புரிஞ்சு அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நீங்கள் கர்நாடக சங்கீதம் கிளாஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னாலோ இல்லை இனி வந்து கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டாலோ நம்ம சேனலை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நன்றி.